பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் தேவனிடத்தில் திரும்பு. அன்பு மகனே மகளே, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. அவரிடத்துல என்ன இருக்கு? தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்ன? தேவன் தமது தயவை கொடுப்பார். நியாயத்தை கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் தேவனிடத்தில் திரும்பி வா, அவரிடத்தில் விசுவாசமாக இரு, நல்லவற்றை செய், நீ எப்போதும் உன் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இரு. உன் தேவனிடத்துக்கு திரும்பி வா, அவரிடத்தில் விசுவாசமாக இரு, நம்பிக்கையாக இரு, நல்லவற்றை செய், நீ எப்போதும் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, நீ எப்போதும் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் யார்? தயவுள்ளவர். நம் ஆண்டவர் யார்? நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். நீதி நியாயத்தை செய்கிறவர். அந்த தயவு என்ற வார்த்தைக்கு அன்பை குறிக்கிறது, இரக்கத்தை குறிக்கிறது. தயவு என்ற வார்த்தைக்கு அன்பு, இரக்கத்தை குறிக்கிறது, உதவி குறிக்கிறது, நல்ல செயல்களை குறிக்கிறது, சகாயம், ஒத்தாசை, இவைகளை குறிக்கிற ஒரு வார்த்தை தயவு. ஹல்லேலூயா. நியாயத்தை கை கொண்டு, நீதி, நேர்மை, உண்மை இவையற்றை கை கொண்டு இடைவிடாமல் தொடர்ந்து எப்பொழுதும் இடைவிடாமல் தொடர்ந்து எப்போதும் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. உன் இடைவிடாமல் எப்போதும் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான தாயார் தன்னுடைய மகன் விபத்து ஏற்பட்டு, தன்னுடைய மகனுக்கு விபத்து ஏற்பட்டுன்ற செய்தி அந்த தாயார் வேலை செய்திருந்த இடத்துல அந்த தாயாருக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, ஒரு அழைப்பு வந்தது. அந்த தாயார் அழைத்தாங்க. ஒரு எமர்ஜென்சி கால் கம்பெனிக்கு வந்தது. அந்த தாயார் இந்த யூனிட்டில் வேலை செய்கிறவங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கன்ட்டு அழைக்கப்பட்டாங்க. அந்த தாயார் அந்த ஃபோனுக்கு என்னவா இருக்கும், யார் இருக்கிறோன்னா, என் மகனும் வேலைக்கு போயிட்டேன், நானும் வேலைக்கு போயிட்டேன். ஒரு விதவை தாயார். என் மகன் வேலைக்கு போயிட்டான், நான் வேலைக்கு போயிட்டேன், என் சிறு பிள்ளை பள்ளிக்கு போயிருக்கிறான். இப்படி இருக்கும்போது எனக்கு ஃபோன் செய்கிறவர்கள் யார்? எங்களுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு அநேக கேள்வியோடு அநேகரால் அழைக்கப்பட்டாங்க. அக்கா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கா, அக்கா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கா, உங்கள் பேரை சொல்லி தான் லைனில் இருக்காங்களாம், போங்க ஆஃபீஸ் ரூமுக்கு போங்க, உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு தான் அப்படின்ட்டு. அப்போது அந்த அழைப்பு போய் அவங்க அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாங்க. அம்மா, இந்த அடையாளம் உள்ள பையன் இவனாம்மா, கிட்டத்தட்ட அவனுக்கு 23, 24 வயது உள்ள பையன், உங்கள் பையனாம்மா, எந்த இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கான்? ஏங்க ஐயா, அந்த பையன் தான் இந்த வாகனத்தை ஓட்டி வந்தானாம்மா? ஆமாங்க ஐயா. இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தானாங்களே? ஆமாங்க ஐயா. ஐயா நீங்கள்? நாங்கள் காவல்துறையிலேருந்து பேசுகிறோம்மா, போலீஸ் அதிகாரி பேசுகிறோம்மா. ஐயா என்னங்க ஐயா விஷயம்? என் பையன் என்னங்க ஐயா செஞ்சா? பதட்டப்படாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஐயா நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். உங்கள் மகனோட பேக்கெட்லேருந்து தான் உங்களோட அட்ரஸ் எடுத்தோம். அதனால் உங்களுக்கு நாங்கள் இந்த காரியங்களை தெரியப்படுத்தணும். உங்கள் மகனுக்கு அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி சென்னை ஜிஹெச்சில் மகனை சேர்த்துருக்குறோம், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அந்த ஃபோன் இணைப்பை துண்டித்து அந்த மகளை தாயாருக்கு அந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்தாங்க. வேறு ஒன்றும் செய்யலை. அந்த இடத்துக்கு வந்த அந்த காவல் அதிகாரி, ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த மகனை எடுத்து ஆம்புலன்ஸில் வைத்து முதல் உதவி கொடுக்கும்போது அவர்கள் உறுதி செய்த ஒரு காரியம், மகன் ஸ்பாட் அவுட். விபத்தில் இறந்து போயிட்டான்ட்டு, விபத்து ஏற்பட்ட உடனே அந்த மகன் மரித்து போயிட்டான் என்று அந்த மகனை கொண்டு போயிட்டு ஐசியூவில் கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. அந்த தாயாரால் காரியங்கள் முடிகிற வரைக்கும் அவன் ஐசியூவில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மாத்துருக்கு கொண்டு போகணும், பிணவரைக்கு கொண்டு போகணும். அவனுடைய பாடி உடல் கூறு ஆய்வு முடிந்த பிறகு தான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் அவனோட பாடி தன்னுடைய தாயார்கிட்ட ஒப்படைக்க முடியும்னு சொல்லி இந்த காரியங்களாக இருக்குது. அந்த தாயார் எந்த காரியங்களும் சொல்லாத காவல்துறை அவங்க சொல்லியிருந்தாங்க, மருத்துவத்துறையும் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் அதிகாரிகள்
டாக்டர்ஸ் அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க அந்த தாயை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் ஆனது. அந்த மகனை வந்து பார்க்கும்போது இன்னொரு இடத்துக்கு வந்தோடனே, ஐயா அந்த பையனோட அம்மா நான் தாங்க ஐயா, என்ன ஆச்சுங்க ஐயா, என்ன ஏதுங்க ஐயா ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்கன்னா, விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே, என்னங்க ஐயா ஆச்சு, மகனை பார்க்கலாம் வாங்கம்மான்ட்டு அந்த காவல்துறை உதவியோடு அந்த மருத்துவமனைக்கு வந்தாங்க. அப்போ கூட வந்திருக்க அந்த உதவி காவலர் சொன்னார், அம்மா உன் மனசை நீ தைரியப்படுத்திக்கோ, அதிகாரிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன் மகன் நாங்கள் எடுக்கும்போது அவன் பிணமாக தான் எடுத்தோம், மெயின் ரோட்லேருந்து அவனை தூக்கும்போது பிணமாக தான் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டான். ஐசியூவில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தீவிர சிகிச்சையெல்லாம் செய்து அவனுக்கு உயிர் இருக்கா செக் பண்ணி பார்த்தா அவன் பிணமாயிட்டான், ஸ்பாட்லேயே இறந்துட்டான். அந்த அம்மா அழ ஆரம்பித்தாங்க. ஐயா இல்லை ஐயா, என் மகன் சாகலை ஐயா, நீங்கள் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஐயா, நீங்கள் சொல்லும்போது என்னவா ஏதுவா இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு சொல்லும்போது வேறு எது தவறு செய்து காவல்துறையினால் பிடிபட்டிருக்கானோன்னு நினச்சேன். ஆனால் அவர் ஐயா அதிகாரி பேசும்போது மருத்துவமனையில் இருக்கிறான்னு சொல்லும்போது என் மகனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்ற ஒரு உள் நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுங்க ஐயா. நான் நம்புகிறேன் ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா, என் கண்ணில் என் மகனை நான் பார்க்காத நான் அவனை மறிச்ச பணமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க ஐயா. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா, டாக்டர் சொல்லட்டும், இந்த ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளே சொல்லட்டுங்க ஐயா, என் மகன் சாகலை, உயிரோடு இருக்கிறாங்க ஐயான்னு அந்த அம்மா சொல்லும்போதே உடன் காவலர் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா அந்த அதிர்ச்சியான காரியங்கள் கேட்டதுனால அந்த அம்மா தன் மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க, நினைவால் பாதிக்கப்பட்டாங்கன்ட்டு நினச்சி கொண்டு ஐசியூ பிரிவுக்கு வந்தாங்க, அவசர பிரிவுக்கு வந்தாங்க, உள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க. தன் மகனை பாதத்தை பிடிச்சி அந்த தாயார் சில நிமிடங்கள் அழ ஆரம்பித்தாங்க. அழும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க, என் ஆண்டவரே உம்முடைய இறக்கம் என் மேலே இருக்கு ஆண்டவரே, உங்களுடைய தயவு என் மேலே இருக்குது, என் உள்ளுணர்வில் நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, என் உள்ளத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்களா ஆண்டவரே, நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தீங்களா ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை இப்போ நீங்கள் கனம் பண்ணுங்கப்பா, எங்கள் தேவனிடத்தில் திரும்பி வந்திருக்கிறோம், எங்கள் தேவனை கூப்பிட்றோம் ஆண்டவரே. அந்த ஐசியூவில் அந்த மகனோட பாதத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒவ்வொரு அவயமாய் தொட்டு கொண்டு வரும்போது அந்த தாயார் அந்த மகனோட மார்பில் படுக்க வைத்திருக்க அந்த மகனோட மார்பில் சாஞ்சி அந்த மகனை தன் கையால் தூக்கி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழறாங்க. அவங்க புடவையிலெல்லாம் கட்டியிருந்த சாரியிலெல்லாம் ரத்தம். அழும்போது அந்த மகனோட இருதயத்து மேலே தன்னுடைய முகத்தை சாய்த்து செபிக்க அலறும்போது அந்த தாயாருக்குள்ள ஒரு உணர்வு வெளிப்பட்டது, அந்த மகனுக்குள்ளே உயிர் இருக்கு என்பதை ஒரு உணர்வு அறிந்து கொண்டாங்க. உடனே அந்த தாயார் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காத வெளியில் இருக்கிற அந்த அதிகாரியை அழைத்து, ஐயா நான் சொன்னல ஐயா என் பையன் உயிரோடு இருக்கிறான், வாங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி அழைத்த உடனே அங்கே இருக்கிற இந்த ஐசியூவில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. என்னம்மா அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் எப்படி போட்டிங்களோ எனக்கு தெரியாது, என் கண்ணால் நான் பார்க்கலாம், ஆனால் இப்போ என் மகனை நான் தொட்டதுனால நான் சொல்கிறேன், என் கரங்களினால் தொட்டதுனால சொல்கிறேன், எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது, என் மகனை உயிரோடு இருக்கிறான், அவனை பரிசோதிங்க ஐயான்ட்டு அந்த தாயார் ஜெபத்தோடு செய்கிறாங்க. உன்னதமான தேவன் மேலே நம்பிக்கை வைத்து, வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே வேதம் சொல்லுது எபிரேயரில் மரித்தோடு இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று. யவிரின் மகள் ஒரு நம்பிக்கையோடு, மகளுக்காய் நம்பிக்கையோடு தெய்வ பாதத்தில் வந்த போல நான் நம்பிக்கையோடு உங்கள் பாதத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் என் ஒரு விதவை அந்த மகளோட கண்ணீரை கண்டீங்களாண்டவரே, அந்த மகளோட வாழ்வில் ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்களாண்டோ, என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நீங்கள் என் இருதயத்தில் கொடுத்துருக்குறீங்கப்பா. ஓ அம்மை துதிக்கிற இயேசு இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இயேசு மேலே வைத்தது போல மார்த்தாலும் மறியலும் அதே நம்பிக்கை என் இருதயத்தில் இருக்குன்றவரே. என் மகனை நீர் உயிரோடு கொடுப்பீர்ன்ட்டு வார்த்தைகளை சொல்லி அழுதார்கள். அந்த மருத்துவமனையில் அழுதார்கள். அநேக டாக்டர்கள் வந்து அந்த மகனை பரிசோதிக்கிறாங்க. பரிசோதிக்கும் போது விரல்கள் அசைக்கப்பட்டது, கை விரல்கள் அசைக்கப்பட்டது, கால் விரல்கள் அசைக்கப்பட்டது. அந்த மகனுடைய ஹார்ட்டுக்கு சிபிஆர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இருதயத்தை அவர்கள் உடனடியாக
செயல்படும்படி அநேக காரியங்கள் முதல் உதவி கொடுத்து அந்த மகன் அவனுக்குள் உயிர் பிழைக்க கத்தர் கிருபை செய்தார். உயிர் அடையும்படி கத்தர் கிருபை. ஹalleluya ஹalleluya. அவைகள் எல்லாம் கரங்கள் கால் விரல்கள் எல்லாம் அசையும்படி தேவன் உதவி செய்தார். அவனுக்குள் ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுத்தார். உடனே டாக்டர்கள் என்ன இப்படி சொல்லிட்டுமே, அநேகருக்கு சொல்லிட்டுமே, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணுமே, பின்ன ஆய்வுக்கூறு செய்யும், உடல் ஆய்வுக்கூறு செய்யும்படி அனுப்பணுமே, எல்லாம் முடிஞ்சது. தாயார் சொன்ன அந்த காரியங்கள் அவங்களோட கையெழுத்தோடு அந்த காரியங்களை மேற்கொண்டு செய்யலானுமே. எப்படி நடந்ததுன்னு காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சி, மருத்துவத்துறைக்கு ஒரு அதிர்ச்சி, உயர் அதிகாரிகள்லேருந்து மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள்லேருந்து அதிர்ச்சியானாங்க. சில மணி நேரங்கள் அந்த மகனுக்கு முதல் உதவி செய்யப்பட்டது. முதல் உதவிக்கு உண்டான எல்லா ஆயத்த காரியங்களும் செய்தாங்க. அந்த மகனோட காரியங்கள் மானிட்டர் போட்டு பார்த்தா அவனோட மானிட்டரில் அவனோட ஹார்ட்டு காரியங்கள் எல்லாம் இருக்கும். அவனுக்கு ஜீவன் வந்தது. ஆனால் அவனுக்கு இன்னும் நினைவு திரும்பலை. காலை 10-11 மணிக்குள்ளே நடந்த காரியம். இரவு அந்த தாயார் வெளியிலிருந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த மகன் கண் விழித்தான் என்று கூப்பிடாங்க. கண் விழித்தப்பட்டு தன் தாயார் அழைத்து அப்போது தாயாரோட உதவியோடு அந்த மகன் நடந்த காரியங்களை பேச ஆரம்பித்தவொன்னே மகன் நடந்தது எல்லாவற்றையும் சொன்னார். அப்போ சொன்னாங்க தாயார், ஆண்டவர், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற தேவன், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற தேவன், அவர் உனக்கு ஜீவனை கொடுத்தார், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சரியாயிடுவாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. உன் தேவனிடத்தில் திரும்புது. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. அவரிடத்தில் தயவும் நியாயத்தையும் கை கொண்டு, தேவனுடைய தயவு நியாயத்தை கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, அவர்கள் நம்பிக்கை வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றுகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மகனுக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த மகன் சில நாளுக்கு அப்புறம் வீடு திரும்பினான். தேவனுடைய சமூகத்தில் சாட்சி பெற்றான். அன்பு தேவஜனமே, இங்கே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கணும். அந்த தேவனிடத்தில் நீங்கள் திரும்பணும். தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் தயவையும் கை கொண்டிருக்கணும். எப்பொழுது இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கும்படி கர்த்தர் பேசினார். நம்பிக்கொண்டு இருந்த குடும்பங்களை கர்த்தர் கனம் பண்ணினார். இன்றைக்கி அநேகருடைய நம்பிக்கை அநேகர் மேலே இருக்கலாம். ஆனால் உங்களோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை மேலே, கர்த்தர் மேலே இருக்குது. அந்த தாயாரோட நம்பிக்கை தேவன் மேலேயும் தேவனுடைய வார்த்தை மேலே இருந்ததுனால வார்த்தையை சொல்லி ஜெபிச்ச அந்த தாயார் மகனை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உன்னதமான தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது, பலன் இருக்குது, சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அன்பு தேவஜனமே, நீ ஆராதிக்கிற தேவனை இடைவிடாமல் பற்றி கொண்டிரு, அவரை பற்றி கொண்டிரு, அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருன்னு கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நம்பிக்கையை ஊட்டும் வார்த்தைகளை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பா. விசுவாசமுள்ள வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய நீதியும் நியாயமும் உம்முடைய அன்பும் உம்முடைய பிள்ளைகள் கை கொண்டு அவர்கள் உங்களை நம்பி இருந்ததுனால ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு மரித்து போனான்னு சொல்லிட்டு சொன்ன மகன் அந்த தாயை திரும்ப பெற்றுக்கொண்டதுக்குள்ள உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை இன்றைக்கு மரித்து போயிருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற கிருபைகளை தேவன் கொடுப்பீராக செபிக்கிறோம். பிள்ளைகளோட விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உன் தேவனை நம்பிக்கொண்டிருக்கணும். இடைவிடாமல் அவரை துதித்து கொண்டிருங்க. அவர் மேல், அவர் வார்த்தை மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்தி முடிப்பார். God bless you. Have a blessed day.